என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேடி வந்த நேசரை விட்டு இப்பொழுது மறுபடியும் தேடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். நாமும் பல வேளைகளை தேடி வந்த தெய்வத்தை விட்டு தேடி வந்த ஆசீர்வாதத்தை விட்டு தேவனுடைய அந்த தேடி வந்த ரேமாவை விட்டு இப்ப மறுபடியும் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த ரேமாவுக்காய் காத்திருக்கிறோம், அந்த காரியத்துக்காய் காத்திருக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாய் அமையவில்லை. எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிந்திப்போம். என்ன சிந்திப்போம் அப்படின்னா, மணவாளி இப்பொழுது நேசருக்காக இருக்க வேண்டிய அந்த மணவாளி, நேசருக்காக வாழ வேண்டிய அந்த மணவாட்டி நேசரை தொலைத்து விடும் பொழுது, அல்லது நேசருக்குரிய வார்த்தையை கேட்காமல் இருக்கும் பொழுது நேசர் கடந்து போனதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில, இந்த நாள்ல ஒருவேளை நம்முடைய நேசர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தைகளை, ஒருவேளை கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காக உங்களோடு பேசின வார்த்தைகளை நீங்கள் ஒருவேளை விட்டுவிட்டால் மறுபடியுமாய் மனம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எனவே இப்ப நேசருக்காய் கதவை திறக்கும் பொழுது நேசர் கடந்து போனதை பார்க்கிறோம். நேசரை தேடும் பொழுது, ஸ்தோத்திரம், கூப்பிடும் பொழுது நேசர் மறு உத்தரவு அருள சொல்லவில்லை, மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இப்பொழுது நேசருக்காக காத்திருந்து நேசரை தேடி அது ஸ்தோத்திரம், அது கஷ்டமான சூழ்நிலை மாறினதை பார்க்கிறோம். அப்ப 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இப்ப நகரத்துக்குள்ளாக நேசரை தேடும் பொழுது